Hi, hello everyone. Welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம புக்கில் அதாவது CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் யூனிட் 2 தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதில் நிறையா சம்ஸ் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட்லாம் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா இது 11th கிரேடுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். அது தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்து 11th கிரேட் வந்திருப்பீங்கிற ஒரு ஐடியாவும் கூட. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னங்கிறத அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாமே ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னு நம்ம இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கோமோ அதுலேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு கொஸ்டினே இருக்கும் பேக்கில். அதாவது எக்ஸாம்பிள் 2.1 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் 2 அண்ட் டைம் t is equal to 2 seconds and 4 secondsலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்லாம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆவரேஜ் வெலாசிட்டி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம டாபிக் மெயினாக ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி தான். பட் டேரெக்டாக ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம படிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் இருக்கும், அதே மாதிரி யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வேரியபிள் ஸ்பீட் இருக்கும், வேரியபிள் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் ஸ்பீட் அண்டு ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும். பட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 2 minutes டெஃபினேஷன் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறத மெயின் இதில். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும், டக்குன்னு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே. ஸோ இதுதான் நம்மளுடைய அஜெண்டா இந்த வீடியோக்கு, ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். நம்ம புக்கில் லைன் பை லைனாக அதில் படிக்க முடியாது, ஏன்னா புக்கில் ஒன்றும் அந்தளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கெலாம் அவங்க கண்டென்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ரஃபாக போகலாம். வேணும்னா ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும் புக்கில் படித்து காமிக்கிறேன் இதில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா தெரியும்ப்பா அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், தாராளத்துக்கு பார்க்கலாம். ஆனால் தெரியாது பார்த்துக்கலாம் அப்படின்னாலாம் புரியாது, புரிஞ்சிட்டா பரவாயில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இவங்களா ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துருவாங்க, டிஸ்டன்ஸ்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்துட்டு ஒரு 2-3 சம் மேலே சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி. ஸோ நம்ம இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம், ஸ்பீட்னா என்ன வெலாசிட்டினா என்னங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டிய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இப்போ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்பீடு வெலாசிட்டி இது ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு டெஃபினேஷன் சொன்னோன்னா ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா, ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஹவு ஃபாஸ்ட் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, எவ்வளோ வேகமாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, ஹவு ஃபாஸ்ட் தி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடுன்னு தான் நம்ம கேட்குறோம், எவ்வளோ ஸ்பீடுன்னு நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம ஜென்ரல் என்ன சொல்லுவோம், 50 km/h இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்போ இந்த கார் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா இது ஒரு கார்னு எடுத்துக்கோங்க. அந்த கார் வந்து 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா ஜென்ரலாக ஸ்பீடும் ஒன்று தான், வெலாசிட்டி ஒன்றா. இந்த வேல்யூ பொறுத்து ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றா சொல்லிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம புக்கில் என்ன டெஃபினேஷன், ஜென்ரலாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, நான் எழுதிடுறேன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, நான் அடிக்கடி எழுதி காமிப்பேன், எதனால எழுதி காமிக்கிறேன் இல்லை, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். இல்லைங்களா, வெறும் டிஸ்டன்ஸ் அண்ட் மட்டும் எழுதுறேன். ஸோ இதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சொன்னேன், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் மெயினாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்கான டெஃபினேஷன். ஆனால் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதான் அந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பீடும் 50 தான் சொல்லுவோம், வெலாசிட்டியும் 50 தான் சொல்லுவோம். பட் நான் சொல்கிறேன் போக நீங்கள் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ ஸ்பீடுக்கு என்னது டெஃபினேஷன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஏன்னா இங்கே பாருங்கள் இதுதான் டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது, ஓகேவா? ஸோ நான் இது எந்த பாத்து வேணால் இந்த மாதிரி ஒரு பாத்தில் போகலாம், பாத்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பாத்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாத்து ஏல போயிருக்கலாம், பாத்து பியில் போயிருக்கலாம், பாத்து சியில் போய்க்கலாம். 3 பாத்து இருக்குது. இப்போ இருக்கிறதுலையே எது ஷார்ட்டஸ்ட்டு பாத்து சி தான் ஷார்ட்டஸ்ட்டு பாத்து. ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு நம்ம ஒரு ஏரோவாக நம்ம மார்க் பண்ணி வைப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஒரு வெக்டராக நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன அர்த்தம், இப்போ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன இருக்குது, இது வந்து இப்போ ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ். அதுவும் இல்லாமல் இதனுடைய டேரக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டேரக்ஷன். ஸோ இப்போ நம்ம அந்த டேரக்ஷனும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், சரி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 3 பாத் இருக்குது. பாத் ஏக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 75 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக. அப்போ பாத் ஏல ட்ராவல் பண்ணிங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் 100 மீட்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாத் பியில் ட்ராவல் பண்ணால் 50 மீட்டர்ஸு. பாத் சியில் ட்ராவல் பண்ணால் 50 மீட்டர்ஸ். ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா, ஸோ பாத் ஏல 100 மீட்டர்ஸ், பாத் பியில் 75 மீட்டர்ஸ், பாத் சியில் 50 மீட்டர்ஸ். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த பாத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, இப்போ கன்சிடரே பண்ண மாட்டோம், இருக்கிற எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஷார்ட்டஸ்ட் பார்த்தோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். சரி, இது ஓகே. இப்போ நான் ஒரு கார் ட்ராவல் ஆகுது, இப்போ ஜென்ரல் பெர்செப்ஷனுக்கு நம்ம வருவேன். இப்போ ஒரு கார் வந்து இதான் ஒரு கார்னு வச்சுங்க, இந்த கார் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இவங்களா அந்த ட்ராவல் ஆகிறது என்ன பண்ணுறேன், ஒரு டேரக்ஷன் ஆஃப் மோஷன் மாதிரி காமிக்கிறேன். இது 2 ஏரோ மாதிரி போட்டு காமிச்சிங்கன்னா அஸ்யூம் பண்ணிங்க இது ஒரு டேரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ நான் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா டேரக்ஷன் ஆஃப் மோஷன் அப்படியே டைரக்ஷனை நான் மென்ஷன் பண்ணுறது இந்த ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு, 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், கார் ட்ராவல்ஸ் அட் 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னு கொடுத்துட்டேன்னா வாட் இஸ் 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இதில்? ஸோ இதில் ஸ்பீடு நீங்கள் சொன்னாலும் 50 கிலோமீட்டர்ஸ் தான், 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். இதுக்கு வெலாசிட்டி ஆஃப் திஸ் கார் கேட்டாலும் 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். ஓகே, ஆனால் கூட என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்லேயும் போயிட்டுருக்குன்னு சொல்லணும், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு தான் அது என்ன சொல்லணும்னா வெலாசிட்டி இஸ் அ வெக்டார். நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் தான் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸோட டெஃபினேஷன்லாம் பார்ப்போம், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஸோ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ப்ளஸ் டைரக்ஷன் சொல்லணும். இப்போ ஸ்பீடுனா ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் போதும். இவங்க வெலாசிட்டினா மேக்னிடியூடும் சொல்லியிருக்கணும், டைரக்ஷன் சொல்லியிருக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இப்படி இருக்கும்போது ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதி காமிக்கணும் அப்படின்னா, இப்போ இதுதான் காரோடைய ஸ்பீடு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இது வெலாசிட்டி. ஏன்னா இது ஒரு வெக்டர் டைரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதுவே கார் டுவர்ட்ஸ் பேக் சைடில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இந்த காரோடைய வெலாசிட்டி 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டியை வந்து மாறி இருக்குது, ஏன்னா டைரக்ஷன் மாறி இருக்குது. ஸோ வெலாசிட்டி மாறி இருக்குது. இந்த வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டியும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த ரெண்டு கேஸுக்குமே ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் முக்கியமான என்னென்னா வெலாசிட்டி இந்த டைரக்ஷனுக்கும் இந்த டைரக்ஷன் மாறி இருக்கா. அப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் வந்து இந்த ஆக்சிஸை தான் பாசிட்டிவ் ஆக்சிஸாக எடுத்திருந்தேன்னா அப்போ இந்த ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸாக எனக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸாக அப்போது இந்த ஃபஸ்ட் கேஸில், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு, இதுதான் செகண்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கேஸில் வெலாசிட்டி V1 இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னு வச்சுக்கணும். நம்ம ஜென்ரலாக இப்போ அந்த மோஷன் இன் 1 டைமென்ஷனால் டேரெக்டாக பாசிட்டிவ்னு வச்சுக்கணும். அதே வெலாசிட்டி இந்த செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா -50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னு எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆப்போசிட்டாக நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எதுக்கு ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நான் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ண ஆக்சிஸ்லேருந்து ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இதை -50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் நல்ல பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய டெஃபினேஷன் நான் சும்மா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டுருக்கு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இருந்துச்சுன்னா, ஸோ ஸ்பீடுக்கு ஜென்ரல் டெஃபினேஷன் நம்ம சொல்லிட்டோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்புறம் ஸ்பீடு டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டினால ஸ்பீடும் ஸ்கேலார் குவான்டிட்டி. சிமிலராக வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால வெலாசிட்டியும் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுதான் மெயின். ஸ்பீடு வந்து இட் மே பி பாசிட்டிவ் ஆர் ஜீரோவாக இருக்கலாம். இப்போ என்னன்னு சொல்கிறேன்னா, கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு 0. ஆனால் கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அந்த காருக்கான ஸ்பீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லணும். எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போனாலும் சரி, பின்னாடி டைரக்ஷனில் போனாலும் சரி. நான் போன கேஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 டைரக்ஷன்லையுமே ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான். ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பீட் மே பி பாசிட்டிவாக போகலாம், 0வாக போகலாம். 0 அந்த கேஸில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது போகலாம். பட் நெவர் பி நெகட்டிவாக போகவே போகாது.
இதுவும் நம்ம முக்கியமாக இந்த மோஷன் ஒன் டைமென்ஷனில் படிக்கும்போது ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு தின்னு தப்பு பண்ணிங்களா அப்படியே அந்த சம் போயிடும். ஓகே, ஸோ இதனோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ஸில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ எதனால எஸ்ஐ யூனிட்டில் தான் மீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுவோம், டிவைடட் பை செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர் தான், டைமுக்கும் செகண்ட் தான். ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஆனால் இங்கே மெயினாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வெக்டார் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. அதனால் இதில் ரெண்டு இருக்கும், ஒன்று மேக்னிடியூட் இருக்கும், இன்னொன்று டைரக்ஷன் இருக்கும். அதே நான் சொன்னேன் 50 கிலோமீட்டரு இது மேக்னிடியூடு, டைரக்ஷனுங்கிறது இதுதான் டைரக்ஷன். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இந்த ரெண்டு சிம்பிளும் நம்ம இதில் என்ன சொல்லுது, டைரக்ஷனை குறிக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போ இட் ஹாஸ் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸோ அப்போது இந்த கேஸில் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த கேஸில் பாருங்கள், ஸோ இஃப் இட் ட்ராவல்ஸ் இன் திஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்னா 50 km/h. இஃப் இட் ட்ராவல்ஸ் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன், பின்னாடி ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து -50 km/h ஆயிரும். ஓகே, இது நல்ல டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்காக போக போகிறோம். ஆனால் ஆவரேஜ் டேட்டா போகல. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், யூனிஃபார்ம் ஸ்பீடு போக போகிறோம். ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் ஒரு அதே கார் எடுத்துக்கிறேன். இந்த கார் வந்து 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேஸ் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு நான் காரை ஸ்டார்ட் பண்ணி 0 ஹவரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறேன், 0 ஹவரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த கார் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 4 ஹவர்ஸ் வரைக்குமே t = 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் வரைக்குமே இந்த கார் சேம் ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்குது. 50 அமுக்குனா அக்ஸலரேட்டர் கால் எடுக்கவே இல்லை, அந்த கால் எடுக்கவே இல்லை, போயிட்டே இருக்கான் 50 km/h. அப்படி இந்த கேஸில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆக்சுவலாக நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி 50 km போயிட்டே இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்பீடு சேஞ்சே ஆகலை டூரிங் த என்டையர் டூரேஷன். ஓகேங்களா, இந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் இந்த கார் இஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னாச்சு, டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்பீடு வந்து சேஞ்சே ஆகலை. ஸ்பீட் டசன்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை, அதுதான் மெயின். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடுங்கிறது என்னென்னா, ஸ்பீட் டசன்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது எழுதணும்னு அவசியம் இல்லை, நானே இங்கே எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பாருங்கள், அதான் கவர்ஸ். இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் என்னோட இதில் 3 ஹவர்ஸ் இருக்கா. ஸோ டைம் t = 0ல் ஃபஸ்ட்டு 50 km ஸ்டார்ட் ஆன காரு 1 ஹவரில் போகும்போது 50 km தான் போகிறான். அதாவது 0லேருந்து 1 ஹவர் இந்த டூரேஷன், அதாவது அதுலேயும் 50 km தான் போகிறான். 1லேருந்து 2 ஹவர்ஸ்லேயும் 50 km தான் போகிறான். 3 ஹவர்ஸ் வரைக்குமே அவன் 50 km போயிட்டே இருக்கான். அப்போ இந்த கேஸில் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, 0லேருந்து 1 ஹவருக்கு அவன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பான்ல. எவ்வளோ கவர் பண்ணியிருப்பானா, 50 km கவர் பண்ணியிருப்பான். ஏன்னா 1 ஹவர் 50 km/h போகிறதுனால 1 ஹவரில் அவன் 50 km கவர் பண்ணியிருப்பான். அப்போ இங்கே 50 km கவர் பண்ணானா, இங்கேயும் 50 km தான் கவர் பண்ணியிருப்பான், இங்கேயும் 50 km கவர் பண்ணியிருப்பான். அப்போ டோட்டலாக எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக கவர் பண்ணியிருக்கான். கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். அப்படி இருந்த கேஸில் யூனிஃபார்ம் ஸ்பீடு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டெஃபினேஷன்னா கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்த கேஸ். இப்போ இதில் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா அதே தான். யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இதில் முக்கியமான ஒன்றுனா, இது நான் சொல்கிறேன், ஒரு டிஸ்டிங்ஷன் சொல்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இதில் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அதாவது மேக்னிடியூட், ஸ்பீடுன்னு சொல்ல வேணாம், மேக்னிடியூட் சொல்லிக்கிறேன். மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகக்கூடாது, ப்ளஸ் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இது எப்படி அப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1 வச்சுப்போமே. இந்த எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், இந்த கார் வந்து t = நான் 3 ஹவர்ஸ் எழுதிக்கிறேன். அப்போனா தான் நான் சொன்ன எக்ஸாம்பிளோட வரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் = 0ல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு 50 km/h. ஆஃப்டர் அப் டு 3 ஹவர்ஸுமே இந்த காரு ட்ராவல்ஸ் அட் 50 km/h தான். அப்படின்ற கேஸில் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை, இதனுடைய மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகலை. அப்போது இந்த கேஸில் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லிடுவேன்னா. ஸோ இட் ட்ராவல்ஸ் வித் சேம் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ அதை நான் வந்து என்ன சொல்கிறேன், யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறேன். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ கார் இங்கே இருக்குது. இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு டைம் t = 0ல் 50 km/h டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகேவா, அடுத்து அப் டு டைம் t = 1 ஹவரில் டைம் t = 1 ஹவர்லேயும் 50 km/h தான் போயிட்டுருக்கு.
ஓகே. ஆனால் ஆஃப்டர் 2 ஹவர்ஸில் என்ன பண்ணுதுன்னா காரோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், போதும் ஸ்லோவாக போடுறது போதும்னு சொல்லிட்டு 60 km/h போகிறான். அடுத்து 3rd ஹவரில் பார்த்தீங்கன்னா அவனோட கார் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா 30 km/h போயிட்டுருக்கு. இப்போ இந்த கேஸில் என்ன ஆச்சு, t = 3 ஹவர்ஸ். கொஞ்சம் கிறுக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழியில். ஸோ டைம் t = 0ல் அவன் 50 km ட்ராவல் பண்ணியிருக்கான், இது 50 km ட்ராவல் பண்ணியிருக்கான், இது 60 km ட்ராவல் பண்ணியிருக்கான், பட் இது 30 km ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ண கிடையாது. ஏன்னு கேட்டால் இது ரெண்டும் சேம் தான், பட் இங்கே பாருங்கள் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இட் இஸ் நாட் அ யூனிஃபார்ம் ஸ்பீடும் கிடையாது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி கிடையாது. ஏன்னா இங்கே மேக்னிடியூடு சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே மேக்னிடியூடு சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த இடத்துல மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு கேஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேஸில் சொல்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஸோ அதே கேஸ் கூட எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இது அதே மாதிரி 50 km/h ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஆஃப்டர் 1 ஹவரில் t = 0, அப்புறம் இது t = 1 ஹவர் வச்சுங்க. இதுலேயும் 50 km/h தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் சும்மா எழுதுறேன். ஆமாம், இந்த இடத்துக்கு செகண்ட் டைம் = 2 ஹவர்ஸில் பார்க்கும்போது போய் ரீச் ஆகிட்டா அவன் என்ன பண்ணுறான், பேக்வேர்ட் டைரக்ஷனில் ரிட்டர்ன் வரான், விச் இஸ் 50 km/h. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது டைம் t = 0லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அவன் இந்த டைரக்ஷனை போகிறான், 1லேருந்து 2 வரைக்கும் இந்த டைரக்ஷனை போகிறான். பட் ஆஃப்டர் 2க்கு இவன் என்ன பண்ணுறான், சேஞ்ச் த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை. இந்த கேஸில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகவே இல்லாதனால இட் ஹாஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பீட். பட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியான்னு கேட்டால் யூனிஃபார்ம் வெலாசிட்டி கிடையாது. ஏன்னா ஏன் ரீசன் கேட்டால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் வெலாசிட்டி கிடையாது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். எல்லா டூரேஷன்லையும் ஒரே ஸ்பீட்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதுலேயும் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகாமல் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நோட்ஸ் மட்டும் கரெக்டாக சொல்லிடு. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் பற்றி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஒரு பொசிஷன் டைம் கிராஃப் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டி சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ டைம் t = 0, 50 ஹவர்ஸு, 50. இங்கே பாருங்கள், இதில் என்ன ஆயிடுச்சு, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை, மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போது இந்த இதை நம்ம என்ன சொல்லிட்டோம், யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லிட்டோம். இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். ஓகேவா? இதுலேயும் மெயினாக யூனிஃபார்ம் ஸ்பீடில் என்ன சொல்லியிருந்தோம், இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்பீடு வந்து என்னது ரிலேட்டிங் வித் டிஸ்டன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரிலேட்ஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னு ஒன்று போட போகிறேன். கொஞ்சம் பொசிஷன் டைம் கிராஃப்ங்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னாடியே கிளாஸில் கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், பொசிஷன் டைம் கிராஃப் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இது ஈஸி தான் பொசிஷன் டைம் கிராஃபு. நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். மேபி காப்பி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம இந்த கேஸ் எடுத்துருக்கேன். இந்த கேஸுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பொசிஷன் டைம் வரைய போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ட்ராயிங்கில், ஃபஸ்ட்டு டைம் t = 0ல் 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் போட்டிருக்கேன். இதுலேயும் 50 km/h 50 km/h. அப்போது ஃபஸ்ட்டு 0 to 1 ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, 50 km ட்ராவல் பண்ணியிருக்கோம். 1லேருந்து 2 ஹவர்ஸ்க்கு 50 km, 2லேருந்து 3 ஹவர்ஸ்க்கு 50 km. இப்போ இதுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் வரைய சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பொசிஷனை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும், டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 0 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் இருக்கா. நான் இப்போ 4 ஹவர்ஸ்க்கு வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா? 1 ஹவர், அதாவது 0 ஹவர் ஸ்டார்ட் ஆகுது, 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர். ஓகேவா? 4 ஹவர்ஸ்க்கு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ டைமுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் இருக்குது. சரி, இப்போ பொசிஷன் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கே தெரியும் இது என்னாச்சு, 50 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு, இதுவும் 50 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு, இதுவும் 50 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட் இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கலாம்னா, ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கலாம்னா 50 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ், 150 கிலோமீட்டர்ஸ். ஓகே, மேபி நீங்கள் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 200 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். 200 கிலோமீட்டர்ஸ் வரை போகிறதுல இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் டைம் t1, அதாவது 0 ஹவரில் வண்டி அப்போ தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, டிஸ்டன்ஸ் கவர்ட் பார்த்தீங்கன்னா 0, பொசிஷன் வந்து 0 இருக்கும், பொசிஷன் 0 இருக்குமா. அட் தி எண்ட் ஆஃப் 1 ஹவரில் அவன் என்ன பண்ணியிருக்கான், 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணனால அவன் 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டான். அப்போ 1 ஹவரில் 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டான். அட் தி எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸில் அவன் என்ன பண்ணியிருப்பான், 50 + 50, ஆல்ரெடி ஒரு 50 ட்ராவல் பண்ணியிருந்தான், இன்னொரு 50 ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ
100 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிருப்பான். அதை எப்படி மார்க் பண்ணலாம்? ஓகே, 100ல் வரைஞ்சி, ஸோ இதில் இப்படி வரைஞ்சிக்க வேண்டாம். இதே மாதிரி 50 இப்படி வரைஞ்சிட்டோம். ஸோ 100 பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 2 hours 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டான். அதே மாதிரி அட் தி எண்ட் ஆஃப் 3 hours அவன் என்ன பண்ணிட்டா 150 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டானா. ஸோ அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 3 hours, அட் தி எண்ட் ஆஃப் 3 hours 3லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அவன் 150 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டான். ஸோ இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணீங்க, 0ல் அவனோட பொசிஷன் 0வாக இருந்துச்சு. அட் தி எண்ட் ஆஃப் 1 hour அவனோட பொசிஷன் 50 கிலோமீட்டரில் இருந்துச்சு. பொசிஷன்னா அவன் 0 ஆரிஜின்லேருந்து மூவ் ஆகி 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டான். ஸோ அப்போ 50 ரீச் ஆகிட்டான். அட் தி எண்ட் ஆஃப் 2 hours அவன் என்ன பண்ணியிருந்தான், 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிருந்தான். ஸோ அப்போ பொசிஷன் 100ஆக இருந்துச்சு. அட் தி எண்ட் ஆஃப் 3 hours 150 ரீச் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே லைனாக நீங்கள் வரைஞ்சிங்க. இப்படி முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன்னா, இப்போ நான் வரைஞ்ச பார்த்தீங்களா ஒரு கிராஃப், இதைத்தான் என்ன சொல்கிறேன்னா பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பொசிஷன் டைம் கிராஃப் எந்த ஒரு கேஸுக்கும் நம்ம வரைஞ்சி பழகணும். அப்போ தான் இந்த மோஷன் ஸ்டேட்லேயே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வச்சு பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த டைமில் இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் பொசிஷன் டைம் கிராஃப். நம்ம எல்லாத்துக்குமே பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சி ஆகணும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொசிஷன் டைம் கிராஃப் இப்படி தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போது இந்த பொசிஷன் டைம் கிராஃப் இப்போ நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை, இவன் இந்த 50 இது எதுவுமே சொல்லலை, இதை நம்மள ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எதுவுமே அவன் சொல்லலை, நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, அவன் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, எதுவுமே கொடுக்கல, உங்களுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் மட்டும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து என்னால் ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸி தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கனா. இப்போது நம்மளுக்கு இப்போ நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக ஒரே ஸ்பீடில் தான் போய்ட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சரி இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டூரிங் ஃபஸ்ட் ஹவர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 hourக்கு ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணணும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணுமா, இருங்க ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் 1 hourக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அட் தி எண்ட் ஆஃப் 1 hourக்கு. அப்போ 50 டிவைடட் பை 1 போட்டால் 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஓகே, கிரிக்கிருக்கேன் பரவாயில்ல. ஓகே, இது ஸ்பீட் அட் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது பிட்வீன் ஃபஸ்ட் ஹவர்லேருந்து செகண்ட் ஹவருக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ என்னது 1 hourலேருந்து பிட்வீன் 1 hour to 2 hour இந்த கேஸில் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எவ்வளவு, இந்த 100 மீட்டர்ஸ்லேருந்து 50 மீட்டர்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போனா தான் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா. ஸோ அப்போ 100, அதாவது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனை நீங்கள் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 100 - 50. அதே மாதிரி டைம் பாருங்கள், 2 hours -1 hour கழிக்கணும். அப்போ கழிச்சா 2 - 1 hour, so which becomes 50 divided by 1, which is equal to 50 km/h. இப்படியும் போடலாம். இப்போ இந்த கேஸில் நீங்கள் இந்த கேஸ் போட்டாலும் அப்படி தான் போடணும். ஸோ இப்போ இதில் 150 - 100 போட்டால் 50. ஸோ அதில் 3 - 2 போட்டால் 1. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 50 டிவைடட் பை டைம் போட்டால் 1. ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இந்த கேஸ் ஓகேவா. இப்போது நீங்கள் ஓவராலாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த எனக்கு என்டையர் டூரேஷனுக்கு நீங்கள் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்டையர் டூரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு, 150 ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 150 ஓகேவா. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரிஜின் 0ல் இருந்துச்சு, இங்கே போகும்போது 150 ஆச்சு. ஸோ 150 - 0 becomes 150 டிஸ்டன்ஸு. டைம் என்னது 3 hours. 3 hours தான் டோட்டல் டைமா. ஸோ அப்போ டிவைடட் பை 3 போட வேண்டியதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 km/h. ஸோ இப்போ டோட்டல் டூரேஷனுக்கு ஸ்பீட் கால்குலேட் பண்ணும்போது 50 தான். அதே மாதிரி இதுலேயும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 தான். சரி, இப்போ இந்த கிராஃப் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா வெலாசிட்டி அதே தான். நீங்கள் வெலாசிட்டி போடும்போது என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இப்போ சரி ஒரே கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆன்சர் என்னன்னா 50 km/h தான். ரெண்டுமே சேம் தான். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி தெரியும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த கேஸில் யூனிஃபார்ம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெலாசிட்டி கேட்குறாங்களா. ஸோ இப்போ வெலாசிட்டி நான் இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். வெலாசிட்டி பிட்வீன் 2 hours to 3 hours அப்படின்றதான் கேள்வின்னு வச்சுக்கலாமா. 2 hours-லேருந்து 3 hours வரைக்கும் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஃபார்முலா எழுதும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் எழுதணும். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 150 தான் பொசிஷன் -100. இதுலேயும் அதே தான் 150 - 100 டிவைடட் பை டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா 3 - 2. ஏன்னா
தேர்ட் ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஹவர் மைனஸ் பண்ணோம்னா ஸோ அப்போ 50 divided by 1, so which becomes 50 kilometer per hour. 50 kilometer per hour. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியும், நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா ஸ்டார்ட் பண்ணி பொசிஷன் டைம் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பொசிஷன் டைம் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எதுவுமே சொல்லலை, வெறும் பொசிஷன் டைம் கிராஃப் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஈஸி தான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, வேரியபிள் ஸ்பீட் இருக்குது. ஸோ வேரியபிள் ஸ்பீட் முடிச்சுட்டு ஆவரேஜ் ஸ்பீட் பேர் வேண்டியதான். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, பொசிஷன் டைம் கிராஃப் பார்த்துட்டோம், ஸ்பீட் சொல்லிட்டோம். ஓகே, இதில் மெயினாக ஒன்று மிஸ் பண்ணது என்னென்னா ஸ்லோப் பற்றி சொல்லலை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பொசிஷன், இப்போ இன் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கு என்ன பண்ணேன், இதனோட வேல்யூ மைனஸ் பண்ணேன். அப்போ இது என்ன அர்த்தம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஒய். ஓகேங்களா, அதாவது 100லேருந்து 50 மைனஸ் பண்ணனா, ஸோ அப்போ இது என்னது, விச் இஸ் டெல்டா ஒய். பாருங்கள், இந்த கேஸில் என்ன பண்ணிக்கிறேன், டெல்டா ஒய் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே 2 - 1 போட்டேன்னா அப்போ அது என்ன அர்த்தம்னா விச் இஸ் டெல்டா எக்ஸ். இப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னு அர்த்தமா. அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், டெல்டா ஒய் கால்குலேட் பண்ணியிருக்கேன், டெல்டா எக்ஸையும் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். இப்போ ஒரு பொசிஷன் டைம் கிராஃபை வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஸ்பீடு கேட்டாங்கன்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். ஓகே, ஒரு பொசிஷன் டைம் கிராஃபோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம், இல்லைனா வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேஸில் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் சேம், பட் வேறு கேஸ் நான் சொல்கிறேன், சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த கேஸில் ஸ்பீடும் வெலாசிட்டி சேம். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்பீடும் கண்டுபிடிச்சாலும் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன் எப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது மெயினாக தெரிஞ்சுங்க, பொசிஷன் டைம் கிராஃபோட இதுலேருந்து வந்தால் இது ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்துட்டோம். இப்போ வேரியபிள் ஸ்பீடுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய நோட் பண்ண எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது வேரியபிள் ஸ்பீட் நான் ஆல்மோஸ்ட் டிஃபைன் பண்ண தான், இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இவ்வளோ நேரம் என்ன படிச்சிருந்தோம், யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வேரியபிள் ஸ்பீடு போகிறோம். ஓகே, இப்போ வேரியபிள் ஸ்பீடுக்கு எக்ஸாம்பிள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ டைம் t = 0ல் 50 கிலோமீட்டரில் கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டைம் 1ல், அதாவது 0 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அவன் ஒரே ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அது மூலம் தெரிஞ்சுக்கணும், எது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இங்கே பார்த்தாலும் அவன் 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கான். பட் கரெக்டாக 1 ஹவர்லேருந்து அவன் என்ன பண்ணுறான், 30 கிலோமீட்டர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறான். ஸ்பீடை குறைச்சிட்டான். அப்புறம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் அவனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி டபுள் ஆகிடுச்சு, 60 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. அப்புறம் 2லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் அதே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான், 60லே ட்ராவல் பண்ணுறான். பட் ஆஃப்டர் 3rd ஹவரில் அவன் என்ன பண்ணுறான், 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதனுடைய ஸ்பீடு மேக்னிடியூட் வேரியாக இருக்குது, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இதுவே நம்ம என்ன சொல்கிறோன்னா வேரியபிள் ஸ்பீட் டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, வேரியபிளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கேஸில் வேரியபிளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான்னு. இதுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் போட்டோம்னா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். பொசிஷன் டைம் கிராஃப் போடுமா, டக்குன்னு போட்டலாம், இது ஈஸி தான். ஸோ பொசிஷன் டைம் கிராஃப், ஸோ எப்பயும் போல் 0 ஹவர் 1 2 3 4 வச்சுக்கலாம். ஸோ 0 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவரா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கான், இங்கே அது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கான், இங்கே 50 ட்ராவல் பண்ணியிருப்பான். ஏன்னா ஒரு 0 to 1 ஹவரில் தான் ட்ராவல் பண்ணிப்பான். அடுத்து 1 to 2 ஹவர்ஸில் என்ன பண்ணிப்பான், 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிப்பான். ஏன்னா இட் இஸ் ட்ராவலிங் அட் 30 கிலோமீட்டர் per ஹவரில். அடுத்து 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸுக்கு அவன் என்ன பண்ணிப்பான், 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிப்பான். ஏன்னா அவனோட 60 கிலோமீட்டர் per ஹவரில் ட்ராவல் பண்ணிருக்கான். இப்போ 3லேருந்து 4 ஹவர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், t = 4 இருக்கும்போது அப்போ அவன் எவ்வளோ ட்ராவல் பண்ணிப்பான், 50 ட்ராவல் பண்ணிப்பான். அப்போது 50 30 இதெல்லாம் வருதா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், 50 வச்சுக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ணோம்ல, இப்போ என்னது இது 50, இது 100, கரெக்டாக போடணும், 150 200. ஓகேவா. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பொசிஷன் டைம் கிராஃப் மார்க் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அட் டைம் t = 0 பொசிஷன் 0. ஸோ இந்த பொசிஷன் 0. அடுத்து அட் த டைம் t = 1ல் எவ்வளோ, 50. ஸோ அப்போ இப்படி மார்க் பண்ணிக்கலாம், 50. அடுத்து அட் தி டைம் அட் தி எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ் அவனோட பொசிஷன் எவ்வளோ இருக்கும், 50லேருந்து 30 ஆட் பண்ணியிருக்கான். அப்போ 80 தான் ட்ராவல் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 80 போடணும். 80 எங்கே இருக்குது, ஸோ இட் இஸ் கரெக்டாக இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக போடலாம். ஓகே, 80 இங்கே இருக்கும். ஸோ அப்போ பொசிஷன் இங்கே போயிடுச்சு. அடுத்து
தேர்ட் ஹவரில் அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஹவரில் 80 ட்ராவல் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் ப்ளஸ் 60 ட்ராவல் பண்ணுறேன். ஸோ 140 போகுதா. அப்போது ஸ்லோவாக தான் போகிறேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ இது 140 போயிட்டான், ரீச் ஆகிட்டான், 140% போயிட்டான். அடுத்து எண்ட் ஆஃப் 4 ஹவரில் இன்னும் 50 ஆட் பண்ணிட்டான். 140லேருந்து ப்ளஸ் 50 போட்டிங்கன்னா 190 வரும். ஓகே, ஸோ 190 வரும். ஓகே, இப்போது உங்களுக்கு பாருங்கள், நான் ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 50 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு தான் 50 கிலோமீட்டரில். அடுத்து ஸ்பீடு குறைஞ்சதா, ஸ்பீடு குறைஞ்சதுனால கொஞ்சம் கரெக்டாக போடணும், இல்லைனா சரியாக வராது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும் கொஞ்சம். அதாவது இதனுடைய ஸ்லோப் அதிகமாக இருக்கும், வெர்டிக்கலாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த பக்கம் இருக்கும், ஹரிசன் இப்படி இருக்கும். அடுத்து பாருங்கள் 60 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகணும். ஸோ அப்போ அதுக்கு இன்னொன்று இங்கே பாருங்கள். ஸோ விச் பிகம்ஸ் கொஞ்சம் ஸ்டீப்பாக போடலாம். இப்போ பாருங்கள் இதனோட ஸ்லோப்போட இதனோட ஸ்லோப் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்லோப்போட இது இன்னும் அதிகமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது 50 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கான், இங்கே 60 கிலோமீட்டர் ஹவரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். அப்போ இதனோட இது ஸ்டீப்பாக இருக்கும். அடுத்து இன்னொன்று என்னது, இன்னொன்று 50. ஸோ அப்போ இங்கேருந்து இன்னொரு 50ல் போடணுமா. ஸோ இப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று இதே ஒரு கலர் போட்டுக்கலாம். ஸோ பிளாக் போடுறேன், பிளாக் போட்டால் இப்படி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 50. ஸோ இப்போ இது யோசிச்சு பார்த்தா, ஸோ ஓகே, இதுவும் பிளாக்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுவும் 50, இதுவும் 50. இதனோட ஸ்லோப்பு சேமாக இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இதனோட ஸ்லோப் கம்மியாக இருக்கும். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது 60யோட ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 60, இது வந்து 50, இது வந்து 50. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நடுவில் என்ன இருந்துச்சு, ஒன்று பிங்க்கு விச் இஸ் 30. ஏன்னா இந்த எண்டில் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, 30 கிலோமீட்டர்ஸ், 60 கிலோமீட்டர்ஸ், 50 கிலோமீட்டர்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், பொசிஷன் டைம் கிராஃப் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் மார்க் பண்ணும்போது எனக்கு இப்படி ஜிக்ஸாக்காக வந்துச்சுன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், இட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், covers different distances at different intervals of time. ஸோ அதை தான் வேரியபிள் ஸ்பீட்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இனி நான் பொசிஷன் டைம் கிராஃப் போல் என்ன டைம் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போது அந்த எக்ஸாம்பிள் நான் மார்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேஸ் இந்த கேஸில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது வேரியபிள் ஸ்பீடா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஆன்சர் என்னது? இப்போ நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம், வேரியபிள் ஸ்பீட் படிச்சுட்ருக்கோம். வேரியபிள் ஸ்பீட் என்ன படிச்சிருக்கோம், மேக்னிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வேரியபிள் ஸ்பீட்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை. இங்கே பாருங்கள், ஆனால் ஒன்று சேஞ்ச் இருக்குது, என்ன இருக்குது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரைட் ஹேண்ட் சைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான், டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட், இதுவும் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். பட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் அட் தி 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், பேக்வர்டில் ட்ராவல் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சு, டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் மேக்னிடியூட் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓகே, ஏன்னா மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு. பட் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் ஸ்பீட், வேரியபிள் வெலாசிட்டி. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் ஸ்பீடு பார்த்தோம். வேரியபிள் ஸ்பீடில் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வேரியபிள் ஸ்பீட்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வெலாசிட்டியை பொறுத்தளவு மேக்னிடியூடு இருக்குது, வெலாசிட்டின்னு எழுதிடுறேன். வெலாசிட்டிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னிடியூடும் இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்குது. இப்போது இங்கே மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் சரி, டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இங்கே மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை, ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் அ வேரியபிள் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் டைரக்ஷன், இங்கே சேஞ்ச் இன் டைரக்ஷன் இருக்கிறதுனால வேரியபிள் வெலாசிட்டி. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி வேரியபிள் வெலாசிட்டினா இஃப் டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆல்சோ இட் இஸ் வேரியபிள் வெலாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த கேஸ் எடுத்துப்போம். இது தேர்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு டைம் t = 0 50 km/h, இது 30 km/h, இது 60 km/h, இது 50 km/h. இங்கே பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் வெலாசிட்டி இருக்கும்போது, வெலாசிட்டின்னு சொன்னாலே அதில் என்ன இருக்கும், மேக்னிடியூடு இருக்கும் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கும். இங்கே ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் என்ன ஆகுது, 50 சேஞ்ச் ஆகுது, 50லேருந்து 30 மாறிடுச்சு. அப்போ மேக்னிடியூடுமே சேஞ்ச் ஆகிடுச்சு, சேஞ்ச் இன் மேக்னிடியூட். அதே மாதிரி இங்கே பாருங்கள் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ அப்போ மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகிடுச்சு, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டனால ஸோ இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் வெலாசிட்டி. இந்த இது வந்து வேரியபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூனிஃபார்ம் ஸ்பீட் என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட் ஸ்பீட் என்னென்னு பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம், அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீடு, யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்த்தோம். இப்போ வேரியபிள் ஸ்பீடு, வேரியபிள் வெலாசிட்டி பார்த்துட்டோம். இப்போ வேரியபிள் ஸ்பீடு அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆயிருந்தால் வேரியபிள் ஸ்பீடு, பட் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டாலே அது வேரியபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கேஸில் அப்போ இது வேரியபிள் ஸ்பீடுன்னு சொல்லலாம் அண்ட் வேரியபிள் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஏன் வேரியபிள் ஸ்பீட் அண்ட் வேரியபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா இங்கே மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் 50லேருந்து 30 மாறிடுச்சு. அப்போ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிட்டாலே இட் இஸ் அ வேரியபிள் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ அது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம 1 or 2 சம்ஸ் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஏதாவது நான் சொல்ல வேண்டியது மறந்துட்டேன், நான் மட்டும் பார்க்குறேன். ஓகேவா? ஆமாம், இப்போ அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்கணும். முக்கியமானதே மறந்துட்டேன். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி சொல்கிறோம். இப்போ நான் என்ன படித்தோம், ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு ஒன்று படித்தோம். ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீட்னு ஒன்று படித்தோம். அதே மாதிரி இன்னொன்று படித்தோம், என்னது வேரியபிள் ஸ்பீட்னு ஒன்று படித்தோம். நான் சொன்ன மாதிரி அந்த வேரியபிள் ஸ்பீடுக்கு நம்ம ஒரு பொசிஷன் டைம் கிராஃப் கூட வரைஞ்சோம். அந்த பொசிஷன் டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வேரியபிள் ஸ்பீட். ஓகே, வேரியபிள் ஸ்பீடுக்கான பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கோமா. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஓவர் த என்டையர் டூரேஷனாக டைம் t is equal to 0லேருந்து ஆரம்பித்து டைம் t is equal to 4 hours வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். டோட்டல் டூரேஷனில் அவனோட ஆவரேஜாக உள்ள நடுவில் ஸ்பீடு சேஞ்ச் ஆகிருக்கு. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குறேன், இது ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆவரேஜ் ஸ்பீட். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஈஸி ஃபார்முலா ஒன்றும் இல்லை, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ இந்த கேஸில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஈஸி டேரெக்டாக போட்டலாம். எவ்வளோ, ஃபஸ்ட் இதில் 50 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கான், செகண்ட் ஹவரில் 30 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கான், தேர்ட் ஹவரில் 60 ட்ராவல் பண்ணியிருக்கான், ஃபோர்த் ஹவரில் 50 ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகே, ஏன்னா பாருங்கள் 50 30 60 50 50 30 60 50. அப்போது டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு, டோட்டல் டைமு 4 hours. ஓகே, டோட்டல் டைம் 4 hours. அப்போ இந்த கேஸில் 50 + 30 80 80 + 60 140 190 டிவைடட் பை 4. அப்போது நான் என்ன சொல்லலாம்னா இட் இஸ் 45 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 ஓகே, 2 போடும்போது இட் இஸ் 9, அதுக்கப்புறம் இங்கே 10, ஸோ 95. ஸோ அப்போ இது 1, ஸோ இட் இஸ் 47.5. ஸோ அப்போ ஆன்சர் 47.5 km/h. இங்கே என்ன சொல்லலாம்னா, நான் இந்த டயக்ராமை இப்படி ஃபுல்லாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு காரை மட்டும் எடுத்து வரைஞ்சிட்டு இந்த கார் இஸ் ட்ராவலிங் அட் 47.5 km/h ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃபார் த என்டையர் டூரேஷன் சொன்னாலும் ஆவரேஜாக இருக்கும். சரி, இப்போ இது எப்படி நீங்கள் பொசிஷன் டைம் கிராஃபில் மார்க் பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஒன்றுமே இல்லை, இது ஈஸி. எப்படின்னா ஏதாவது ஒரு கலர், டிஃப்ரெண்ட் கலர். சரி, ஓகே, வயலட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுதான் இனிஷியல் பொசிஷன், இந்த ஃபைனல் பொசிஷனாக. இப்போ இந்த டோட்டலாக நீங்கள் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் போதும். ஜாயின் பண்ணால் பாருங்கள் பிங்க் கலர் தான் நான் சொல்கிற அந்த டிஃப்ரெண்ட்டான வேல்யூ, அதாவது ஆவரேஜாக கன்சிடர் பண்ணேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, அது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு தான் டெல்டா ஒய். ஓகே, ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே டெல்டா ஒய் தானே 200 200 190. டெல்டா ஒய் தானே இங்கே 190. ஏன்னா இங்கே பாருங்கள் 0ல் ஆரம்பித்து 190ங்கிற பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அப்போ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 190. அப்போ டெல்டா டி வந்து என்னது, ஓகே, டெல்டா டி வந்து என்னது, தட் இஸ் இந்த பொசிஷன். ஓகே, சரிங்க, நம்ம எப்போயுமே ஜென்ரலாக பொசிஷனை டெல்டா எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த கேஸை டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொசிஷனை எப்போயுமே எக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, ஏன்னா நம்ம 1 dimensional ஆக்ஸ் டேரக்ஷனில் மோஷன் 1 dimensionல் டெல்டா எக்ஸ் ஆர் எக்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அப்போ பொசிஷனை நம்ம என்னதான் இருந்தாலும் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சின்னு சொன்னாலும் நம்ம இதுலேருந்து எல்லாம் மாற்றிக்கணும். இந்த மேலே இருக்கிற பொசிஷன் ஆக்சிஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸை டைம் டீன்னு எடுத்துக்கணும். அப்போது இங்கே பாருங்கள் டெல்டா டி, இப்போ இது வந்து எவ்வளவு, திஸ் இஸ் டெல்டா டி. அப்போ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4 hours. இப்போ ஜென்ரலாக இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு சொல்லலாம், இல்லைனா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு சொல்லலாம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு சொல்லலாம். ஓகே, இது இந்த கேஸுக்கு. ஆனால் இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, மேக்னிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அந்த மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா டேரெக்ஷன் சேஞ்சே ஆகலை. அப்போனா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் இதே ஃபார்மில் தான். ஏன் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இதே ஃபார்முலா, பட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கனா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைமா.
இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இனிஷியல் பொசிஷன் மைனஸ் ஃபைனல் பொசிஷன். ஓகே, சாரி, இதுதான் டிஸ்டன்ஸ் வந்து பொசிஷனுக்கு மட்டும்தான் மைனஸ் பண்ணும். அப்போ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் போட்டாலும் ஆன்சர் எவ்வளோ வரும்? விச் இஸ் 190 வரும். டிவைடட் பை டைம் வந்து டெல்டா டி விச் இஸ் 4 hours தான். இங்கேயும் 190 டிவைடட் பை 4 hours தான். இங்கேயும் 190 பை 4 hours தான். அப்போ இதுக்கும் டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா டி. எந்த கேஸில் யூனிஃபார்மாக மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாத கேஸில். இப்போ இதுவே நம்ம இன்னொரு கேஸ் எடுத்திருந்தோமா, இந்த கேஸ் எடுத்துப்போமா. இந்த கேஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ, ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸ் எடுத்துப்போம். இந்த கேஸ் என்னது? அந்த கேஸில் என்னது? ஃபஸ்ட்டு 0லேருந்து இதுக்கு 50 கிலோமீட்டர் போகுது, 1லேருந்து செகண்ட் ஹவர் வரைக்கும் 50 கிலோமீட்டரில் போகுது. பட் இங்கேயும் 50 கிலோமீட்டர் தான், பட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ இந்த கேஸுக்கு நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பொசிஷன் டைம் கிராஃப் போட்டுட்டு தான் வரைஞ்சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிருவோம், அப்புறம் அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கும் 4 hours கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 hour, ஃபஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், அப்புறம் அப் டு 4th hour வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 hours. அதுக்கப்புறம் அதே மாதிரி 50, 100, 150 அண்ட் தென் 200. அது மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஃபஸ்ட் எடுத்தானே 0ல் பொசிஷன் வந்து 00, அதை அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான். இட் இஸ் பொசிஷன் 00. அதுக்கு அடுத்து அட் தி எண்ட் ஆஃப் 1 hour. ஓகே, எட் ஆஃப் 1 hourல 50 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதையும் 50 மார்க் பண்ணிட வேண்டியதான். ஸோ திஸ் பிகம்ஸ் 50. அடுத்து அட் தி எண்ட் ஆஃப் 2 hours 50 தான். ஏன்னா 50 இங்கே பாருங்கள், அதான் இது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? 50 ட்ராவல் பண்ணியிருக்கு. இங்கேயும் 50 ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இட் பிகம்ஸ் அகெயின் 50 விச் இஸ் 100. ஓகே, பொசிஷன் 100 ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இதுதான் மெயின். ஆஃப்டர் செகண்ட் ஹவர்லேருந்து தேர்ட் ஹவர் வரைக்கும் 50 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. பட் ட்ராவல் ஆனது பேக்வேர்டில் ட்ராவல் ஆகிருக்கு, விச் இஸ் 50 மைனஸ் போயிடுச்சு. அதாவது அப்படியே மார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு? இந்த கேஸில் மட்டும் அப்படியே பேக்காக 50 போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, இங்கே 50 வரைக்கும் போனானா, அதாவது 100 பொசிஷன்லேருந்து இப்போ என்ன பண்ணுறான்? 50 கிலோமீட்டர் பொசிஷனுக்கு திரும்பி சேஞ்ச் ஆகிட்டான். திரும்பி பேக்வேர்டில் போனதுனால அவனோட பொசிஷன் என்ன ஆகிடுச்சு? சேஞ்ச் ஆகிடுச்சு. இதான் மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ இன்னொன்று என்னது? விச் இஸ் டைம் 3லேருந்து 4 ஹவர்ஸுக்கு. ஓகே, டைம் 3லேருந்து 4 ஹவர்ஸுக்கு போகும்போது அவன் திரும்பி 50 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு போன டேரக்ஷன்லேயே போனால், அப்போ இங்கேருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஓகே, 50லேருந்து திரும்பி அவன் 100 போயிருக்கான். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணால் டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட்லேருந்து போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பேக்வர்ட் டேரக்ஷன் வந்துட்டான். அப்புறம் திரும்பி என்ன பண்ணால் பேக்வர்ட் ஃப்ரண்ட்லேயே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுதான் நம்ம பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஸோ இது மெயின் முக்கியம். இந்த பொசிஷன் டைம் கிராஃப் வச்சு நம்ம எப்படி ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி போடுறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கனா இப்போ மெயினாக பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். இந்த பொசிஷன்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ இதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 50 கிலோமீட்டர்ஸ் பாசிட்டிவ் டேரக்ஷன்லையும் 50 கிலோமீட்டர்ஸ் இந்த டேரக்ஷன்லையும் குழப்பி எழுதியிருக்கிறதுனால குழம்பிடாதீங்க, இருந்தாலும் நான் எழுதிடுறேன். ஓகே, டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டான். அடுத்து 0 ஹவர் இது 1 ஹவர். அப்புறம் 1லேருந்து செகண்ட் ஹவருக்கும் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டான். ஆனால் செகண்ட்லேருந்து தேர்ட் ஹவருக்கு, அதாவது செகண்ட்லேருந்து தேர்ட் ஹவருக்கு அவன் என்ன பண்ணால் பேக்வேர்டில் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால். ஓகே, பேக்வேர்டில் ட்ராவல் பண்ணால். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், செகண்ட் ஹவர்லேருந்து தேர்ட் ஹவர் வரைக்கும் பேக்வேர்டில் ட்ராவல் பண்ணால். அப்புறம் தேர்ட் ஹவர்லேருந்து திரும்பி 4th ஹவருக்கு திரும்பி ஃப்ரண்ட்லேயே ட்ராவல் பண்ணான். ஸோ அதுதான் நம்ம பண்ணோம், ஃப்ரண்ட்லேயே ட்ராவல் பண்ணான். ஸோ இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50 + 50 + 50 + 50 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் தான் பண்ணியிருக்கான். இதில் பொசிஷன் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் டிஸ்டன்ஸ் விச் இஸ் 50 + 50 + 50 + 50 பேக்வர்டாக போனாலும் சரி ஃபார்வர்டாக போனாலும் சரி எவ்வளோ பாத் லென்த் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கான் தான் கன்சிடர் பண்ணணும். விச் இஸ் 50 + 50 + 50 + 50 டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours. ஸோ அப்போ 50 + 50 ஸோ 200 டிவைடட் பை 4. இப்போ ஆன்சர் விச் இஸ் 50 km/h. ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு முன்னாடி அந்த டயக்ராமில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 50 தான். டேரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் வெறும் பொசிஷன் டைம் கிராஃப் மட்டும் கொடுத்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 km/h. ஓகே, 50 km/h. சரி, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி? இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸி தான். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி
நம்ம என்ன சொன்னோம், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கனா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம்னு வச்சுக்கலாம். இப்போது இது வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் என்னது, ஃபைனல் பொசிஷன் வந்து 100, இனிஷியல் பொசிஷனு 0. ஸோ இனிஷியல் பொசிஷன் 0, ஃபைனல் பொசிஷன் 100 டிவைடட் பை டோட்டல் டைம் என்னது, விச் இஸ் 4 minus 0, it's 4 hours தான் டோட்டல் டைம். ஓகே, 4 hours தான் டோட்டல் டைம். அப்போது 100 டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 25 km/h ஆவரேஜ் வெலாசிட்டி. புரிஞ்சுதா? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 25 km/h. பட் ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு, 50 km/h. ஜஸ்ட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுனால உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு மாறிடுச்சு, ஆவரேஜ் வெலாசிட்டி மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் மெயினாக இதான் மெயின் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம். ஓகே, குழப்பிடாதீங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒன்று எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் போதாது. நம்ம இன்னும் என்ன பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட்டை பற்றி இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதில் கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, in 1 second a particle goes, okay, in 1 second கொஷின் மட்டும் பாருங்க. in 1 second a particle goes from point A to point B and it is moving in a semicircle as shown in the below figure. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏலேருந்து பிக்கு போகுது, ஆனால் பாத் வந்து இதுதான் பாத். ஸோ அது மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பாத் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் பாத் ட்ராவல்டுன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த கேஸுக்கு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஓகே, மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், வெலாசிட்டி சொன்னேன்னா, வெலாசிட்டியில் என்ன இருக்குது, இட் இஸ் மேக்னிடியூடு இருக்குது ப்ளஸ் டைரக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மேக்னிடியூடை மட்டும் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அதுவும் இந்த கேஸில் ரெண்டுமே, ஓகே, இந்த ரெண்டுமே ஒரே ஆக்சிஸில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரே டேரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸ். ஓகே, குழப்பிக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பீடுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிப்பாங்க, நம்ம டேரெக்டாக அந்த மேக்னிடியூடை ரெஃபர் பண்ணிப்போம். அப்போ என்னென்னா, எந்த கேஸ்லனா ஒரே ஆக்சிஸ் ஒரே டேரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும், டேரக்ஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இருந்த கேஸில் மட்டும்தான் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கேஸை சொல்லலை, பட் இந்த இது மட்டும் சொல்கிறேன். ஒரே டேரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ஜென்ரல் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகே, குழப்பிக்கு வேணால் இந்த சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டேன், இந்த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்துச்சு, இந்த பாத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன கேட்குறான், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறான், ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலானா நான் சும்மா எழுதுகிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இப்போ இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பட் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் விச் இஸ் 1/2 ஆஃப் 2πr. இதில் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துட்டான், விச் இஸ் 1 மீட்டர் கொடுத்துட்டான். ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 1 சென்டிமீட்டரா, 1 மீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்புறம் டிவைடட் பை டோட்டல் டைம் கேட்டுருக்கானா, அதாவது டோட்டல் டைம் எதாவது கொடுத்துருக்கானா, in 1 second கொடுத்துருக்கான். in 1 second அப்படின்னு கொடுத்துருக்கனால டைம் இஸ் ஈக்குவல் டு 1 second. ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு அது எழுதிக்கணும், கிவன் டேட்டா டி இஸ் ஈக்குவல் டு 1 second, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இந்த யூனிட்டிங் எழுத தேவையில்லை. ஓகே, இப்போது டிவைட் பை டைமா. ஸோ இப்போ ஆஃப்க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் மேலே என்ன இருக்கும், மேலே வந்து பை ஆர் இருக்கும், டிவைடட் பை 1 இருக்கும், அதாவது டைம் வந்து 1. ஸோ ரேடியஸும் 1னால வெறும்னே பை தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு பை மீட்டர் பர் செகண்ட். யூனிட்ஸும் கரெக்டாக எழுதணும். இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட். பட் ஆவரேஜ் வெலாசிட்டி அது நம்மளுக்கு தெரியும், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டோட்டல் எழுதி கூட நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இனிஷியல் கேஸில் total distance divided by time taken. So here displacement என்னது, நீங்கள் எந்த பாத்தில் போனாலும் நான் அது கன்சிடர் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணுற பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் செமி சர்க்கிள், இதுவும் ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள். அப்போ ஆர் ப்ளஸ் ஆர்னு இருக்குமா, அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை டைம் டேக்கன். டைம் டேக்கன் என்னது, விச் இஸ் டோட்டல் டைமு விச் இஸ் 1 second அவன் கொடுத்துட்டான் ஆல்ரெடி. ஸோ அப்போ 2r டிவைடட் பை 1 அப்படி விட்டுறேன், அப்படி எழுதிக்கலாம். ஸோ 2r, ஆர் வந்து 1 தான் கொடுத்துருக்கான். அப்போ 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ ஆவரேஜ்
velocity எவ்வளவு which is 2 meter per second. So average speed is 5 meter per second, average velocity is 2 meter per second. Okay, இந்த question உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் average speed க்கு average velocity க்கும். அடுத்து இன்னொரு question எடுத்துக்கலாம். So a table is given below of a particle moving along x axis. அப்போ ஒரு பார்ட்டிக்கல் கொடுத்துருக்கான், இது x axisல தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த டேபிள் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டிஃப்ரெண்ட் டைம். அப்போ என்ன, இது நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ் மாதிரி தான். 0லேருந்து 2 செகண்ட்ஸுக்கு 2 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 2லேருந்து 5 செகண்ட்ஸில் 3 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 5லேருந்து 10 செகண்ட்ஸ் வர 4 மீட்டர் பர் செகண்டு, 10லேருந்து 15 செகண்ட்ஸில் 2 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த கேஸில் find the distance traveled by the particle and average speed னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாவது ஒவ்வொரு இது வந்து டைம் டூரேஷனா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டைம் டேக்கன் எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோ டைம் டேக்கன் விச் இஸ் 2 செகண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2லேருந்து 5 விச் இஸ் 5th செகண்ட் மைனஸ் செகண்ட். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது 0லேருந்து 2னா 2 செகண்டு, 2லேருந்து 5னா 3 செகண்ட் டைம் டேக்கனு. அடுத்து 5லேருந்து 10 செகண்ட்ஸ்னால் அப்போ 5 செகண்ட்ஸா, ஏன்னா 10 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ்னால் மொத்தம் 5 செகண்ட். அடுத்து அதே மாதிரி 10லேருந்து 15க்குனா அப்போ எவ்வளவு விச் இஸ் 15 மைனஸ் 10 விச் இஸ் 5. இப்படி எழுதுனா நான் இருந்தாலும் சம் சால்வ் பண்ணும்போது போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக என்ன கேட்குறான், டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறான். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் எவ்வளோ, செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ, தேர்டில் எவ்வளோ, ஃபோர்த்தில் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். அப்போது டிஸ்டன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் நான் இங்கேயே எழுதிடுறேன், மேக்ஸிமம் எழுதிட்டா ஈஸி. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் மீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ இருக்கும், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், அப்போ அது தெரிஞ்சுக்கணும்ல. சரி, எழுத சொல்கிறேன், நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியர் ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அதுவும் இல்லாமல் இட் இஸ் மூவிங் அலாங்கன்னு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கனால ஸ்பீடுனாலும் சரி வெலாசிட்டினாலும் சேம் தான். ஏன்னா டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகலை. டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகாதனால தான் நான் வெலாசிட்டின்னு எழுதியிருக்கேன். மெயினாக தான். ஓகே, வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு d/t. ஓகேவா, இப்போ இந்த கேஸில் v இஸ் ஈக்குவல் டு d/tன்னு போடலாமா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன், அதாவது டைம் இன்டர்வல் ஆர் டைம் டேக்கன். ஓகே, இப்போ இந்த கேஸில் ஸ்பீடு தான் நம்மளுக்கு வெலாசிட்டி. ஸோ v தான் இங்கே இருக்கிற கொடுத்துருக்கான். ஸோ v, இந்த v இப்போ என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அதாவது வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. இப்போ என்னது 2 × 2 which is 4 meters, 3 × 3 which is 9, 4 × 5 20, 2 × 5 10. அதாவது ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் தி ஃபஸ்ட் டைம் இன்டர்வல். அதுக்கு பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் தி ஃபஸ்ட் டைம் இன்டர்வல் இன்ட்டு டைம் டேக்கன் இன் த ஃபஸ்ட் டைம் இன்டர்வல். ஓகேவா, வெலாசிட்டி இன்ட்டு டைமா. ஸ்பீட் என்னது அதில் விச் இஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். மெயினாக நான் இங்கே ஸ்பீடையும் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஒரே டேரெக்ஷனில் ஒரே ஆக்சிஸில் போயிட்டு இருக்கிறதுனால தான் ஸ்பீடையும் மேக்னிடியூடும் ஸ்பீடையும் வெலாசிட்டி சேமாக சொல்கிறேன். ஓகே, அதுதான் நான் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயும் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் ஸ்பீட் எவ்வளோ, வெலாசிட்டி வந்து 2 மீட்டர்ஸு, 2 × 2 which is 4. அப்போ 2 டைம் டேக்கன் வந்து என்னது 2 செகண்ட்ஸில் 0 to 2 செகண்ட்ஸ்னால 2, ஸோ விச் இஸ் 4. திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னு எனக்கும் தெரியல. பட் ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 meters. ஓகே, ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். முதல்ல கால்குலேஷன் கரெக்டாக பார்த்துக்கலாம். 2 × 2 4, 3 × 3 9, 4 × 5 20, 2 × 5 10. ஸோ அப்போ 10 20 30 39 43 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ அவன் என்ன கேட்டிருந்தான், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்படி எழுதினாலும் இப்படி டேபிள் போட்டு கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு d in the first time interval, d in the second time interval, d in the third time interval plus d in the fourth time interval. இதில் d in the first time interval, second time interval, third time interval, fourth time interval நீங்கள் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி போட்டாலும் சரி, இந்த மாதிரி டேபிளர் காலமில் போட்டாலும் சரி. அப்போது இது எவ்வளோ 4 + 9 + 20 + 10 இப்படி தான் எழுதணும். நீங்கள் 4 + 9 + 20 + 10 30 39 43 meters. ஓகே, மீட்டர்ஸ் தானே, இது மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 43 meters. அடுத்து என்ன கேட்டிருக்கான், ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஈஸியான நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை, ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை, நான் இதையும் எழுதுகிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன், டோட்டல் டைம் டேக்கன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 43, டோட்டல் டைம் எவ்வளோ அதுக்கு தான் நீங்கள் எழுதி வச்சிருக்க பாருங்கள். டோட்டல் டைம் எவ்வளோ விச் இஸ் 15 seconds. இல்லைனா இதை கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். 2 + 3 which is 5,
5 + 5 10, 10 + 5 15 seconds. அப்போ டோட்டல் டைம் இஸ் ஆல்சோ 15 seconds. இல்லைனா இந்த இதுலேருந்து தெரிஞ்சிடும், ஏன்னா 0 ஆரம்பிச்சு 15 seconds வரைக்கும் ட்ராவல் பண்ணாலும் 15 கூட எழுதிக்கலாம். அப்போ டிவைடட் பை 43 டிவைட் பை 15 எவ்வளோ ஆன்சர் வருது? 43 divided by 15 which is 2.86 meters per second. அப்போ average speed of the particle வந்து 2.86 meters per second. ஓகே, இந்த சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுத்துருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அப்போ அவங்க கேட்டதில் டோட்டல் டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடும் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a bird flies, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணோம். a bird flies due north with a velocity of 20 meter per second for 15 seconds. முதல்ல தெரிஞ்சுக்கணும், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து. ஸோ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். இப்போ இதில் பாருங்கள், நார்த்து வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இப்படி இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா நியூஸ் ஞாபகம் வச்சுப்பேன். NEWS இப்படி ஞாபகம் வச்சுப்பேன். நியூஸ் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட் சவுத் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். சரி, இவங்க கொடுத்துருக்க கேள்வி என்ன கொடுத்துருக்கான்? a bird flies due north with a velocity of 20 meter per second for 15 seconds. அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பேர்ட் ஸ்டார்ட் ஆகுது, நார்த்தில் மூவ் ஆகுது, நார்த்தை நோக்கி மூவ் ஆகுது. எவ்வளோ நேரம் மூவ் ஆகுது? 15 seconds மூவ் ஆகுது. எந்த ஸ்பீடில்? 20 meter per second. ஸோ இந்த இதில் வெலாசிட்டி 20 meter per second இருக்குது, அதுவும் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. டைம் எவ்வளோ இருக்குது? 15 seconds மூவ் ஆயிருக்கு. இந்த பொசிஷன் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? அதுக்கு என்ன தோணுச்சோ தெரில, அங்கேயே ஒரு ரெஸ்ட் ஃபார் 5 seconds கொடுத்துருக்கான். அப்போ இந்த பொசிஷன்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு, 5 secondsக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன கொடுக்கும்? அண்ட் தென் ஃப்ளைஸ் டியூ சவுத் வித் வெலாசிட்டி ஆஃப் 24 meter per second ஃபார் 10 secondsனு கொடுத்துட்டான். அப்போ பேக்வேர்டாக திரும்பி வருது, இங்கேருந்து போனது திரும்பியும் வருது. அப்போ திரும்பி வரும்போது அதனுடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 24 meter per second. பட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 seconds மட்டும்தான் ட்ராவல் ஆச்சு பேக்வேர்டாக வரும்போது. இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, ஃபஸ்ட்டு பிளாட் தி பொசிஷன் டைம் கிராஃப் கேட்டிருக்கான். இப்போ இதுக்கு பொசிஷன் டைம் கிராஃப் வரையணும்ல, எப்படி வரையலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ பொசிஷன் டைம் கிராஃப், ஃபஸ்ட்டு பொசிஷனும் டைமும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமாக ஃபஸ்ட்டு 15 seconds ப்ளஸ் 5 seconds ப்ளஸ் 10 seconds, அப்போ மொத்தம் 30 seconds இருக்கிறதுனால 5 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5 seconds எடுத்துக்கிறேன். ஸோ 5 seconds, 10 seconds, 15 seconds, 20 seconds, 35, 35. டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஓகே, டைம் செகண்ட்ஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இட் இஸ் ட்ராவலிங் அட் 20 meters per second. ஸோ அப்போ 20 இன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல நான் பொசிஷன் டைம் கிராஃப் பிளாட் பண்ணும்போது எவ்வளோ வரைக்கும் போடணும்னு தெரிஞ்சுக்கணும். 100 போடணுமா 200 போடணுமா தெரியாதுல்ல. அதனால் நான் பண்ணுறேன், அப்போர்டில் என்ன போச்சு? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கனா. ஓகே, இதில் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமா. இப்போ நார்த்தில் எவ்வளோக்கு ஸ்பீடில் போச்சு? வெலாசிட்டி வந்து 20 meter per second. ஏன்னா நார்த்தில் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நார்த்தில் ட்ராவல் பண்ணிச்சு, which is 20 meter per second ட்ராவல் பண்ணிச்சு. எவ்வளோ டைமு? 15 seconds. அப்போ 20 × 15 which is எவ்வளோ போச்சு? 300 meters போயிருக்கு. ஓகே, கரெக்டாக 2 × 15 30 300 meters. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 300 போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி வந்துருச்சுல, அதனால் நான் பண்ணுறேன், நான் 300 வரைக்கும் போட்டால் போதும். ஸோ இதுலேயும் என்ன பண்ணிங்கன்னா 50 எடுத்துக்கலாம். ஸோ இது 50 100 150 200 250 அண்ட் தென் 300. ஸோ 350 வரைக்கும் கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது என்னது? பொசிஷன் டைம் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தானே இனிஷியல் பொசிஷன் என்ன? அட் டைம் t = 0 பேர்டோட பொசிஷன் ஆரிஜினில் இருந்துச்சு. ஸோ ஆரிஜினில் மார்க் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் பேர்டோட பொசிஷன். அடுத்து 15 secondsக்கு என்னாச்சு? இந்த ஆப்ஜெக்ட், இந்த பேர்டு டைரெக்டாக நார்த்தில் ட்ராவல் ஆச்சு. ஓகே, அந்த நார்த்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சு? டிஸ்டன்ஸ் 300 meters வரைக்கும் ட்ராவல் ஆச்சு. அப்போ அதனோட டைம் எவ்வளோ ஆச்சு? 15 secondsக்கு. அப்போ 15 secondsல அதனோட பொசிஷன் எங்கே போயிருக்கும்? 300 போயிருக்கும். அதை மார்க் பண்ணல. எப்படி மார்க் பண்ணுறது? ஓகே, இப்படி மார்க் பண்ணிட்டோமா? ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இனிஷியல் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொசிஷன் டைம் கிராஃபு இது எந்த ஆக்சிஸை குறிக்குது? பொசிஷன் டைம் கிராஃபு இது நார்த்து டைரக்ஷனை குறிக்குது. நார்த்தில் தான் இந்த இது இருக்கும். ஓகே, ஸோ பொசிஷன் டைம் கிராஃபு போயிட்டோம். அடுத்து என்ன பண்ணுது? போன டைரக்ஷன்லேருந்து ஒரு 5 seconds வெயிட் பண்ணுது. ரெஸ்ட் ஃபார் 5 seconds. அதுக்குன்னா அதே பொசிஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 15லேருந்து 20 seconds வரைக்கும் அதே பொசிஷன்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது இந்த பொசிஷன் ரெஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோமா? அடுத்து இன்னொன்று என்னது?
இந்த பொசிஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இட் கம்ஸ் பேக்வேர்ட் ஃபார் 10 செகண்ட்ஸ். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்போ இதுக்கும் அதே தான், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைமு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமு. வெலாசிட்டி என்னது சவுத்தில் போகும்போது வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான், 24 மீட்டர்ஸ் per செகண்ட் கொடுத்துருக்கான். டைம் எவ்வளோ கொடுத்துருக்கான், 10 செகண்ட்ஸு. இப்போ பாருங்கள் 240 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இங்கே பேக்வேர்டாக ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி 300 போயிடுச்சா, இப்போ 300லேருந்து 240 மைனஸ் பண்ணணும். 300லேருந்து 240 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 60 வரும். கரெக்டாக 60ங்கிற பொசிஷன். ஓகே 60 பொசிஷன் எவ்வளோ, இதிலேருந்து 240 வேணும் நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், 60ங்கிற பொசிஷனுக்கு மார்க் பண்ணணும். இப்போ இது எத்தனை செகண்ட்ஸ் போயிருக்கு, இது எவ்வளோ 10 செகண்ட்ஸ் பேக் போயிருக்கு. அப்போனா 20 செகண்ட்லேருந்து 10 செகண்ட்ஸ் போயிருக்கும். அப்போது இந்த பொசிஷனை மார்க் பண்ணணும். கரெக்டாக 30 செகண்ட்ஸ், சாரி என்னமோ நடந்துச்சு. ஓகே 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸில் பொசிஷன் இங்கே இருக்குது. அப்போது இங்கே போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிச்சு, டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போச்சு, அங்கே அப்படியே பிளாட் ஆகி நின்றுச்சு, அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருச்சு. அங்கேருந்து இப்போ பேக்வேர்டில் ரிட்டர்ன் வருது, இந்த பொசிஷனுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகே ஸோ இப்படி தான் பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சாச்சு. எப்படி இந்த பேர்ட் ஆக்சிஸோடைய பொசிஷன் டைம் கிராஃப் இப்படி தான் இருக்கும். பட் பார்க்கும்போது பொசிஷன் டைம் கிராஃப் இப்படி இருக்குது. நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ராவல் ஆச்சு, ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆச்சு, ரெஸ்ட் எடுத்துச்சு, அப்புறம் இப்படி வந்துச்சு. ஸோ ஆனால் பொசிஷன் டைம் கிராஃப் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் பொசிஷன் டைம் கிராஃப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போ ஈஸியாக இருக்கும். பட் இந்த கொஷின் ஈஸி தான். ஓகே இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான், பிளாட் தி பொசிஷன் டைம் கிராஃப் பட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், விச் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ அதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 300 மீட்ரு, செகண்டு 240 மீட்ரு, பட் ரெஸ்ட்டில் 0. ஏன்னா ஃபஸ்ட்டு நார்த்தில் ட்ராவல் ஆச்சு, பட் ரெஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் திரும்பி வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 300 மீட்டர்ஸு, அப்புறம் 0 மீட்ரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் 240 மீட்ரு சொல்லப்போனால். ஓகே அப்போ 300 மீட்டர்ஸு ப்ளஸ் 0 மீட்ரு ப்ளஸ் 240 மீட்ரு டிவைடட் பை டைம் டேக்கன். முக்கியமானது டிஸ்டன்ஸ்னால் நம்ம சொல்லிட்டோம், பேக்வேர்டில் வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் டைம் டேக்கன் வந்து டோட்டல் டைம் எவ்வளவு 30 செகண்ட்ஸ். அது எப்படி, ஏன்னா ஃபஸ்ட்டு நார்த்தில் போகும்போது 20 செகண்ட்ஸாக போச்சு, நார்த்தில் போகும்போது 15 செகண்ட்ஸ் போச்சு, நார்த்து ட்ராவல் பண்ணும்போது 15 செகண்ட்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு 5 செகண்ட்ஸு, அதுக்கப்புறம் பேக்வேர்டில் சவுத் வரும்போது சவுத் டைரக்ஷன் வரும்போது 10 செகண்ட்ஸ் போச்சு. அப்போ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 15 + 5 + 10 ஆச்சா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 300 + 240 which is 540 divided by 15 + 5 20 20 + 3 30. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆகும், 1 3s are 3 1 3s are 3, அதுக்கப்புறம் இங்கே 24 இருக்குது, அப்போ 8 3s are 24. கரெக்டா. ஸோ 18 மீட்டர்ஸ் per செகண்ட் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ 18 மீட்டர்ஸ் per செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 18 மீட்டர்ஸ் per செகண்ட் அப்படின்னு சொன்னால் போதும். பட் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த கேஸில் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து என்னது, நான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக, அப்போ நான் வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். டைம் நம்மளுக்கு தெரியும், பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த பொசிஷன் டைம் கிராஃபில் வந்து தெரிஞ்சிடும். ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் எவ்வளவு 60, இனிஷியல் பொசிஷன் எவ்வளவு 0. அப்போது ஃபைனல் பொசிஷன் இஸ் 60, இனிஷியல் பொசிஷன் 0. டைம் டேக்கன் வந்து டோட்டல் டைம் விச் இஸ் 15. நார்த்வர்ட் போனது, ரெஸ்ட்டில் 5 செகண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேக்வேர்டு வந்தது ஒரு 10 செகண்ட். அப்போ டோட்டலாக என்னது 60 டிவைடட் பை 20 30. ஸோ அப்போது ஆன்சர் 2 மீட்டர்ஸ் per செகண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர்ஸ் per செகண்ட். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 18 மீட்டர்ஸ் per செகண்ட். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த சம்மில் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி ஒரு சம் போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த சம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் வரணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பார்ட்டிக்கல் travels first half of the total distance with constant speed v1 and second half with constant speed v2. நல்லா படிச்சிங்கன்னா தெரிஞ்சும் பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ கொடுத்துருக்கு என்ன சொல்கிறான்னா, இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரெண்டாக பிரிச்சுருங்க. ஸோ இதில் இஃப் திஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாமா, இந்த டிஸ்டன்ஸை d/2. ஓகே இந்த டிஸ்டன்ஸை d/2. ஓகே இந்த டிஸ்டன்ஸை d/2ன்னு எடுத்துக்கலாம் இந்த கேஸில். அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸை
இப்போ பாருங்க இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் ஃபர்ஸ்ட் half ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v1. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அதனோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, v1ங்கிற ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஹாஃப்லேருந்து பாதியிலேருந்து திரும்பி மொத்த பாதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v2, செகண்ட் ஹாஃபில் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v2வில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த கேஸில் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ இது எப்படி இது வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி தான். ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இந்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய இடத்துல யூஸும் ஆகும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கனா. இப்போ நான் இதில் ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே டிக்கு பதிலாக 2Dன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த d/2க்கு பதிலாக Dன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கேஸ் எடுத்துக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2D அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதானே டோட்டல் டிஸ்டன்ஸ். இதில் பாதி டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, விச் இஸ் 2D டிவைடட் பை டைம் எவ்வளோது, டைம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஆஃபுக்கு முதல் பாதிக்கு, அதாவது முதல் பாதி டிஸ்டன்ஸுக்கு நான் T1 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாதி டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், T2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு T1 + T2. இப்போ இந்த T1 T2ன்னு தெரியாதுல்ல. அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்ம்லானா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். நம்மளுக்கு டைம் தான் வேணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வெலாசிட்டி. இப்போது இந்த இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் T1 இருக்குமா, ஃபஸ்ட் ஹாஃபில் T1, அப்புறம் அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு, T1, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ, ஃபஸ்ட் ஹாஃபில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டும் D தான். அதனால் சிம்பிளிஃபைடாக இருக்கிறது தான் Dன்னு எடுத்துக்கிட்டேன். D டிவைடட் பை ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா v1. ஸோ அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு D/v1. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் T2 இஸ் ஈக்குவல் டு D டிவைடட் பை v2. இங்கே பாருங்கள், செகண்ட் ஹாஃபில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு T, வெலாசிட்டி v2. அப்போ பாருங்கள், T1க்கும் வேல்யூ ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிட்டோம், ஒரு ரிலேஷன் எழுதிட்டோம், T2க்கும் ரிலேஷன் எழுதிட்டோம். இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ 2D டிவைடட் பை T1க்கு பதிலாக D/v1, சாரி ஒரு நிமிஷம் இருங்க, D/v1 ப்ளஸ் D/v2. ஓகே, இப்போது என்ன பண்ணிக்கலாம், 2D இந்த Dயை வெளியே எடுத்துடலாம். Dயை வெளியே எடுத்துட்டா 1/v1 ப்ளஸ் 1/v2. இப்போ பாருங்கள், Dயும் கேன்சல் ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, 2 டிவைடட் பை இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. இப்போ இந்த போர்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அது ஈஸி தான். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா v2 ப்ளஸ் v1 டிவைடட் பை v1 v2ன்னு வருமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாவது v2 மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே 2 மல்டிப்ளை பண்ணுறேன். v2 ப்ளஸ் v1 டிவைட் பை v1 v2ன்னு வந்துடும். இப்போ அந்த v1 v2 மேலே எடுத்துகிட்டு போகிறேன். v1 v2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2v1 v2. இப்போ இது என்ன பண்ணி v2 ப்ளஸ் v1 இருக்கா, அதை நான் v1 ப்ளஸ் v2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ v1 ப்ளஸ் v2. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைடட் பை v1 v2. இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா இல்லாமையும் கொஷின் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. பட் கொடுத்த கொஷினில் டேரெக்டாக அந்த ஃபார்முலா சால்வ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் அதான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ மெயினாக பாருங்கள், என்ன கேட்டிருக்கான், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருந்தான். ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல. ஏன் கால்குலேட் பண்ணல, ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் இந்த கேஸில் சேம். ஏன் சேமு, அது மூலம் தெரிஞ்சுக்கணும். அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டி சேம். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பாதி போயிட்டு திரும்பி பாதி தூரத்தில் அப்படி வராதனால இந்த ஃபார்முலாவை சேமாக வச்சுக்க வேண்டியதான். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. டேரக்ஷன் சேஞ்ச் ஆகலை, ஒரே டேரக்ஷன் தான் இருக்குது. மேக்னிட்யூட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி வேறு, ஸ்பீடு வேறு ஆகிடும். ஸோ அதில் ஆவரேஜ் ஸ்பீட்னாலும் சரி, ஆவரேஜ் வெலாசிட்டினாலும் சரி, முதல்ல அந்த இது தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே டேரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கா, முன்னாடி வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, தப்பாயிரும் அப்படி. ஓகே, இப்போ இந்த கொஷனில் இதுதான் அவன் கேட்டிருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. இது என்னென்னா, ஃபஸ்ட் இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸில் பாதி டிஸ்டன்ஸை வெலாசிட்டி v1லையும் செகண்ட் பாதியை v2லையும் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்கான், 60 கிலோமீட்டர் ட்ராக்கு. 60 கிலோமீட்டர் ட்ராக் இது. அதில் ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் அப்படின்னா பாதி கிலோமீட்ரு. ஸோ 30 கிலோமீட்டர் இங்கே, 30 கிலோமீட்டர் இங்கே. இந்த 30 கிலோமீட்டரை வித் அ யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ட்ரெயின் ட்ராவல்ஸ் நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இந்த இதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த என்டையர் ட்ரிப்பு. ஸோ அப்போது ஆவரேஜ் ஸ்பீட்
ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன அது ஃபார்முலா நம்ம சொன்னோம்ல 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2. ஏன் இது சொல்லிட்டேன், ஏன்னா இந்த பாதி 30, இந்த பாதியும் 30, ஃபஸ்ட்டு பாதியில் 30 கிலோமீட்டர், செகண்ட் பாதியில் 60 கிலோமீட்டர்னால் இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்போது இந்த இடத்துல v1 இஸ் ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், v2 இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ ஹியர் 2 into 30 60 divided by 30 plus 60. Okay, so 2 into 3 6, 6 into 6 36, 3600 divided by 90. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும், 1 இது 40. ஸோ அப்போ ஆன்சர் விச் இஸ் 40 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இப்போது ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் அதே ஃபார்முலா தான். ஏன்னா இந்த ட்ரெயின் என்ன சொல்லிக்கா ஒரே டைரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் இந்த கேஸில் சேம். ஓகே, அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் ஒரு சம் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து எ பாடி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அட், இன்னும் ரெண்டு கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். இந்த பாடி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அட் 40 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அண்ட் ஃப்ரம் பி டு ஏ அட் 60 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் யோசிக்கிற கொஸ்டின் தான். ஏலேருந்து பிக்கு, ஓகே இது இப்படி பண்ணோன்னா ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதான் எ பாடி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அட் 40 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆனதை 40 மீட்டர்ஸ் பர் செகண்டில் ட்ராவல் ஆகுது ஏலேருந்து பிக்கு போகிறப்ப. அப்புறம் அண்ட் ஃப்ரம் பி டு ஏ அட் 60 மீட்டர்ஸ் பர் செகண்ட். அப்போ பிலேருந்து ஏ வரும்போது ரிட்டன் வரும்போது அதனுடைய டேரக்ஷன் மாறிடுச்சு. ஸோ 60 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இந்த கேஸில் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கும்? இதில் ஸ்பீடுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் ஸ்பீட், ஓகே, இதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ பாருங்களேன், இதில் ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னா, இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா, டோட்டல் டிஸ்டன்ஸு நம்மளுக்கு எப்படி தெரியாது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஏங்கிற பொசிஷனுக்கும் பிங்கிற பொசிஷனுக்கும் உள்ள அவன் டிஸ்டன்ஸை சொல்லவே இல்லை. அதே மாதிரி டைமையும் அவன் சொல்லவே இல்லை. டோட்டல் டிஸ்டன்ஸையும் சொல்ல, டோட்டல் டைமையும் சொல்ல. அதனால் இந்த இது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறது. அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணுறோம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம் தான். இது ஆல்மோஸ்ட் எப்படி நம்ம சொல்லியிருந்தோமா, ஃபஸ்ட் கேஸில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டி, செகண்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டி, இது வெலாசிட்டி v1, இது வெலாசிட்டி v2. இதில் அதே பாருங்கள், ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம் தான், வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். v1க்கு பதிலாக 40 மீட்டர்ஸ் போடுறேன். ஓகே, v2க்கு பதிலாக 60 மீட்டர்ஸ் போடுறேன். v1 ப்ளஸ் v2 போடும்போது 40 ப்ளஸ் 60 போடுறேன். ஸோ அப்போ சால்வ் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 2 into 4 8, 8 into 6 48, 4800 டிவைடட் பை 100 வந்துருமா, 40 ப்ளஸ் 60 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா விச் இஸ் 48 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 48 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி, இந்த கேஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த இது போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருச்சு, ஒரே டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். இப்போது இதில் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக ஆரம்பிச்சது இங்கே போச்சு, திரும்பி இதே பொசிஷனுக்கு வந்துட்டனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே 0 டிவைடட் பை என்ன டைம் நமக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, 0 டிவைடட் பை எனிதிங் 0. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி 0 கிலோமீட்டர் பெர் ஹவர் எழுதிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி 0 கிலோமீட்டர் பெர் ஹவர், சாரி, ஆவரேஜ் வெலாசிட்டி 0 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஆவரேஜ் ஸ்பீட் 48 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஓகேவா, அதுக்கு அடுத்து கடைசி சப்டிவிஷனுக்கு வந்துட்டோம். பட் வீடியோ லென்த்து தான், ஒன்றும் பண்ண முடியாதனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்குங்க. ஓகே, இஃப் எ பார்ட்டிகல் ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் v1 டூரிங் த ஃபஸ்ட் ஹாஃப் டைம் இன்டர்வல் அண்ட் வித் ஸ்பீட் v2 இந்த செகண்ட் ஹாஃப் டைம் இன்டர்வல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஆப்ஜெக்ட்டு போகிற டிஸ்டன்ஸை பாதியாக பிரித்தோமா, இது டிஆர் இருந்துச்சு, இது டிஆர் இருந்துச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 2Dன்னு போட்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் போகுது, டோட்டலாக போகுதா. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வலை T1ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, அதெல்லாம் Tன்னு எடுத்திருக்கேன். செகண்ட் டைம் இன்டர்வலும் சேமாக இருக்குன்ற பட்சத்தில், அதாவது T1 T2 ரெண்டு டைம் இன்டர்வலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த என்ன பண்ணுறேன்னா T1ம் T2ம் சேமாக இருக்குன்ற பட்சத்தில் என்ன இருக்கும். ஓகே, அதாவது டோட்டல் டைம் இன்டர்வல் வந்து என்னது, விச் இஸ் T. ஓகே, டோட்டல் டைம் இன்டர்வல் விச் இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2.
T1 T2 சேமாக இருக்கிறதுனால 2 times of T1 போட்டுக்கலாம். ஸோ T is equal to 2 times of T1 எப்படினாலும் போட்டுக்கலாம் இந்த கேஸில் T is equal to T1 plus T2. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறான், பார்ட்டிகல் ட்ராவல்ஸ் வித் வெலாசிட்டி V1 in the first half time interval. இந்த இதுவும் பாதி இதுவும் சேமாக இருக்கிறதுனால T1 பாதி தான் டைம் இன்டர்வலில். ஸோ V1 வெலாசிட்டியில் ஃபஸ்ட் ஹாஃப் டைம் இன்டர்வல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, V2 வெலாசிட்டியில் செகண்ட் ஹாஃப் டைம் இன்டர்வல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் டூரிங் த ஜோர்னி அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு ஈஸி தான். ஸோ விச் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதில் தெரியுமா, தெரியாது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து டீன்னு எழுதிக்கிறேன். நம்ம கண்டுபிடிப்போம். ஜென்ரலாக டோட்டல் டிஸ்டன்ஸை டீன்னு எழுதிக்கிறேன், டோட்டல் டைமை டீன்னு எழுதிக்கலாம். ஸோ இது திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணனா இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டைம் இன்டர்வலில் அது ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸை D1 எடுத்துக்கிறேன், இது ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸை D2 எடுத்துக்கிறேன். அப்போ அது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா மேலே இருக்கிறது D1 + D2 டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து D1 + D2 ட்ராவல் ஆகிருக்கு, டிவைடட் பை டைம் வந்து T1 + T2 ட்ராவல் ஆகிருக்கு. ஓகே, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் டோட்டல் இந்த டைம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 2 times ஆஃப் த T1 எழுதிக்கலாம். ஓகே, T1 + T2 போட்டாலும் சரி, இல்லைனா டோட்டல் டைம் ஆஃப் திஸ் வந்து 2 times ஆஃப் T1. நம்ம தான் பார்த்தோம் T1 T2 சேம், அது 2 times ஆஃப் T1 எழுதிக்கலாமா. ஆனால் D1 T2 எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன், D1 D2 எனக்கு தெரியணும்ல, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், நம்மளுக்கு முன்னாடி தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கனு. ஸோ ஹியர் D is equal to V into T. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாதியில் வெலாசிட்டி D is equal to V by T. அப்போ இதில் வெலாசிட்டி எவ்வளவு, ஃபஸ்ட்டு பாதியில் வெலாசிட்டி V1 D1 ஆச்சா. அப்போ Dக்கு பதிலாக D1 போடுறோம், V1க்கு பதிலாக Vக்கு பதிலாக V1 போடுறோம், டைமுக்கு பதிலாக T1 போட்டுக்கலாம். ஓகே, டைமுக்கு பதிலாக T1 போட்டுக்கலாமா, T1. அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஆஃப் டைம் இன்டர்வலில் D is equal to V by T. இதில் D2 is equal to V2 into T2. ஆனால் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் T2 T1 சேமு. ஸோ அப்போ இட் பிகம்ஸ் V2 T1. D2 is equal to V2 T1. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், D1 கண்டுபிடிச்சிட்டேன், D2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாமா. ஸோ இட் பிகம்ஸ் D1க்கு பதிலாக V1 T1, D2க்கு பதிலாக V2 T1. இங்கே பாருங்கள், D1க்கு பதிலாக V1 T1, D2க்கு பதிலாக V2 T1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டிவைடட் பை 2 times ஆஃப் T1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லா மேலே இருக்கிறதுல T1 காமனாக இருக்கா, T1 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா T1 எடுத்துட்டா V1 + V2 divided by 2 times of T1. இப்போ இதில் என்ன இது T1 கேன்சல் ஆகிடும். ஸோ அது ஆன்சர் இஸ் V1 + V2 divided by time taken 2 times. V1 + V2 divided by 2. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, இது தான் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு V1 + V2 divided by 2. ஓகே, இதில் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் V1 + V2 divided by 2. அப்போ முக்கியமாக இந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பாதி டைம் இன்டர்வலில் ஒரு ஸ்பீட்லையும் மீதி டைம் இன்டர்வலில் இன்னொரு ஸ்பீட்லையும் போச்சுன்னா V1 + V2 divided by 2 தான் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இதில் ரெண்டு கேஸ் வந்துருச்சு. ஒன்று பாதி டிஸ்டன்ஸ் பார்த்தோம், இன்னொன்று பாதி டைம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் இதோட வீடியோ முடிஞ்சு. ஓகே, கார் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 2.24 km in the first minute. ஓகே, டைம் T is equal to 0லேருந்து டைம் T is equal to 1ல் காரோடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, விச் இஸ் 2.24 km/h போயிட்டுருக்கு. அடுத்து அதே மாதிரி வித் 3.6 km/h இந்த செகண்ட் மினிட். ஓகே, அதாவது 1லேருந்து செகண்டு போகும்போது T is equal to 2 போகும்போது வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.6 km/h ட்ராவல் ஆயிருக்கு. கால்குலேட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த டோட்டல் டைம் மினிட்ஸ். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இதில் பாருங்கள், இதில் ஆவரேஜ் ஸ்பீடுனாலும் சரி ஆவரேஜ் வெலாசிட்டினாலும் சேம். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிறது ஒரே டேரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது. ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஏன்னா ஒரே டேரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னாலும் சரி ஆவரேஜ் வெலாசிட்டினாலும் சரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இது பாதி டைம் இன்டர்வலில் 2.24 இன்னொரு டைம் இன்டர்வலில் 3.6 போச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V1 + V2 divided by 2. ஸோ இதில் 2.24 + 3.6 divided by 2 போட்டால் ஆன்சர் அவ்வளோதான். ஸோ 2.24 + 3.6 போட்டால் எவ்வளோ வருது, 4, 8, 5.84 divided by 2 கரெக்டாக 4 அப்புறம் 8 5.64 divided by 2. இதை திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா விச் இஸ் 1, அதுக்கப்புறம் 2 2s are 4, 9, 2.9, 2. ஓகே,
ஆன்சர் வந்து 2.92 கரெக்டாக தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் நீங்களே கேல்குலேட் பண்ணி போட்டுங்க. ஜஸ்ட் 2.92 மீட்டர் பர் செகண்ட், சாரி கிலோமீட்டர் பர் ஹவர், கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, 2.9892 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இப்போ டைம் இன்டர்வல் ஒரு டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிவன் பை த வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது விச் இஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி இதில் சேம் தான். ஸோ ரொம்பவே லென்த்தியாக வந்திருக்கு இந்த வீடியோ, பட் உங்களுக்கு இது வரைக்கும் இதோடு முடிஞ்சு ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கு நல்ல ஐடியா இருந்திருக்கும். அதே மாதிரி பொசிஷன் டைம் கிராஃபோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீடு, வேரியபிள் ஸ்பீட்னா என்னென்னு தெரிஞ்சு, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது, என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் மெயினாக இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் இப்போ படிச்சிருக்கீங்க, இப்போ நீட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு பார்க்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் சம் சால்வ் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் நீட்டில் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லிட்டேன். அதுதான் சிபிஎஸ்சிலையுமே மெயினாக தேவைப்படும். ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்படி தான் ரிலேட்டடாக வருது. ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியாவே கிடச்சிருக்கும். நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கூட இதுக்கு அடுத்து நீங்கள் நீட் சம் சால்வ் பண்ணாலே போதும். வேறு நீட் தனியாக அதுக்கு நான் வீடியோஸ் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.